முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நேற்றைய தினம் வந்துட்டு லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்துட்டு கோல் பண்ணி காய்ச்சிருந்தார். என்னோட வந்துட்டு மலிவு விற்பனைக்கு எங்களுடைய வீடு கொடுக்கப்போட மேலாட்சிக்கு வேணும்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி டிஸ்கவுண்ட்ஸில் வந்து எங்களுடைய வீடு தர போகிறோம். எங்களுடைய வீடியோ பார்க்க உறவுகளுக்கு நம்ம இது வந்து உண்மை கதை வாயா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. ஓகே, இந்த தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து நம்ம அதாவது வந்து ஒரு வெட்டேன்னு சொல்லலாம், ஒரு அளவான வெட்டைக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க வருவோம்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் உண்மையிலே வந்துட்டு நேற்றைய தினம் வந்து பார்த்துக்கிட்டீங்க நாங்கள் விதியாண்ட பர்த்டேக்கு போயிருந்தாங்க. அப்போ எல்லா உறவுகளையும் வந்து ஒன்றா சந்தித்த நாள்னு சொன்னால் நேற்றைய நாள் தானே. அப்போ நேற்று நாள் சந்திச்சோம். அப்போ இன்றைய நாள் வந்துட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இப்போ எங்களோட ஊரில் வந்து பார்த்தீங்க சொன்னால் மப்பும் மந்தாரமாக இருக்குது. முழங்கி கொண்டிருக்கும் மப்பும் மந்தாரமாக இருக்குது. இப்போ கூட வந்துட்டு சட்டார்படியான்னு உங்களுக்கு லைட்டாக இந்த ஃபோனுக்கான சத்தம் கடும் சவுண்டோட வந்து இருக்குது வந்துட்டு. அப்போ இப்போ கூட வந்துட்டு லைட்டாக இப்போ நார்மலாக அந்த மின்னல் குறைவு அந்த இடிமுழக்கம் வந்து ஓரளவாக இருக்கிறதால வந்துட்டு பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் பயம் இல்லாமல் வந்துட்டு இதில் நிற்கிறப்ப அப்படி மின்னா கூட வந்து நான் ஓடிடுவேன். அப்போ அப்பா தான் ஃபோன் பிடிக்க மெயினான ஆள் வந்துட்டு. சரி, ஓகே. அப்போ அப்படி கேட்கல வந்துட்டு அப்போ இன்றைய தினம் நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்து ஒரு மாமாக்கு அந்த பிரச்சனையால் வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் ஓடுபாட்டு தெரிஞ்சால வந்துட்டு எங்களுடைய அந்த வீடு ஒன்று விற்க இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அது நிமித்தம் வந்துட்டு நாங்கள் அதே வந்துட்டு அப்படி எல்லாத்தையும் வந்து மறந்து போயிட்டோம். நம்ம ஏன் சொன்னால் இந்த பிரச்சனைக்கு வந்து இதை வந்து பார்த்துக்கொண்டிருக்கலாம் வந்துட்டு. அப்போ நேற்றைய தினம் வந்துட்டு லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்துட்டு கோல் பண்ணி காய்ச்சிருந்தார். என்னோட வந்துட்டு தம்பி அப்போ எப்படி எல்லோரும் சோமா இருக்கீங்களா, அவங்களுடைய மாமா வந்து வழியில் வந்துட்டார், அப்போ சந்தோஷம் தம்பி. அப்போ அவரையும் வந்து கேட்டால் சொல்லுங்கள். அப்போ ரொம்ப நாளாக வந்து நாங்களும் வந்து எதிர்பார்த்து கொண்டு வந்து நாங்கள் ஒரு வேளை வந்துட்டு மாமா வந்துட்டார். உண்மையில வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்களும் வந்து எப்படி ஓகேவா இருக்கீங்களா, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் போடுற வீடியோவில் இப்போ தான் தெரியும் வந்துட்டு. அப்போ நானும் சொல்லியிருந்தேன் வந்துட்டு ஓமன் நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு. அப்போ அடுத்த வந்து தம்பி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமோன்னு கேட்டார் வந்துட்டு. அப்போ நான் சொன்னேன் பிரச்சனை என்ன கேளுங்க நான் சொல்ல இல்லை தம்பி நீங்கள் வந்து ஒரு வீடு விற்க போகிறேன்னு சொல்லி உங்களை சுமன் மாமா சொன்னார். இது ஒரு வீடியோ மட்டும் போட்டுருந்தீங்க தம்பி. அப்போ அந்த வீடு என்ன மாதிரியோக்கா எனக்கு ஒருக்கா அந்த வீட்டை வந்து வடிவாக இருக்கா இன்றைய தினம் வந்துட்டு நீங்கள் காட்ட முடியுமான்னு சொல்லி அப்போ கேட்டுருந்தார் வந்துட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி 2 முறை கேட்டாங்க விலை பிரச்சனையில் வந்துட்டு வீடு நிற்கிது. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு கூட வந்துட்டு ஒரு அம்மா கூட வந்து கேட்டுருந்தாங்க. அந்த இன்னும் ஒரு மூலமாக வந்துட்டு கேட்டு அப்படியே சொல்லி ஒரு 4-5 பேருக்கிட்ட என்னட்ட கூட கேட்டுருந்தாங்க. அப்போ அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்லணும். நான் வந்து முதல்ல எனக்கு வந்து அந்த வீட்டின பொறுமை தெரியாது, என்ன விளையாண்டு உண்மைக்குமே தெரியாது. அதனால் ஒரு அண்ணளவாக வந்து சொல்லியிருந்தேன். நான் பிறகு எங்களோட மாமாக்களோட தொடர்பு கொண்டு கேட்டபடியால் நான் சொன்ன விலைக்கும் கொஞ்சம் குறைச்சி சொல்லுவோம். என்ன யாராச்சும் தேவைப்பட்டால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. மலிவு விற்பனைக்கு எங்களுடைய வீடு கொடுக்க போகிற மேலாட்சிக்கு வேணுமென்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் வீடை கொண்டு நாங்கள் தருவோம். எங்களுடைய வீடை வந்து நாங்கள் என்ன மாதிரி சொல்லி முதல் கூட வந்துட்டு ஒரு அம்மா வந்து கேட்டுருந்தவங்க வந்துட்டு. அப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த விலை பிரச்சனையால் கொஞ்சம் இஷ்யூவாக போயிட்டு அப்போ இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் அந்த லண்டன் அண்ணா கேட்டிருந்தவர் வந்துட்டு. அப்போ அதே போல் வந்துட்டு நிறைய உள்ளங்களும் வந்துட்டு இப்போ வீடு காணி என்று சொன்னால் வந்துட்டு கஷ்டப்படுகிறேன். இப்போ அப்படி கொத்த நிலைமையில் வந்துட்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய வீடைத்தான் வந்து நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அதை விட வந்துட்டு எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு பிறகு வந்துட்டு எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் போக போகிறோம். 2 மாதம் ஒரு காலமே எங்களோட வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளை கால் பண்ணி கேட்டது நாங்கள் வர மாட்டீங்களோ பார்க்க சொல்லிக்கலாம். லாக்டவுன் உண்டு, லாக்டவுன் தான் இப்போ எல்லாம்
ஓப்பன் ஆயிட்டேன். வந்துட்டு சந்தோஷம். அப்போ நாங்களும் வந்துட்டு இந்த வீடை வந்து மனப்பூர்வமான விலையில் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோமே. இப்போ எப்படி சொல்கிறோம் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ மூலமாக வந்துட்டு நாங்கள் விலைகள் வந்துட்டு கதைச்சி கொள்ளலாது. நீங்கள் இப்போ எந்த யூடியூப்பில் வந்துட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் கதைக்காட்டியும் அம்மா கதைப்பேன். நம்ம என்ன சொன்னால் வந்துட்டு இப்படியான விலையில் வந்துட்டு உங்களுக்கு தானே தெரியும் வீடு என்ன விலை. எனக்கு வந்து தெரியாதானே? இப்போ எனக்கும் தெரியாது. இப்போ நான் மாமாக்களோட கேட்டால் அதில் சரியான மட்டமான விலை வந்து வச்சிருக்கிறேன். ஓ இப்போ வீடுகள் அப்படி இது ஒரு காணிகள் அந்த பேஜ் சொன்னால் வந்துட்டு இப்போ எங்கள் மாமாக்களை வந்து கேட்கலாம். இந்த ஆட்டோவல் மோட்டர் வெஹிக்கிள் சொன்னால் எங்களை கேட்குறேன். ஓகே, அப்போ அப்படி கேட்கல வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ டைம் ஆகி கொண்டு இருக்கு. இப்போ வெளுக்கிட்டா தான் இப்போ நாங்கள் போவக்கில் வந்துட்டு மழை அடிச்சு ஊற்றுதோ தெரியல. இந்த ஆனால் நல்ல கிளைமேட் எங்கேயோ நல்ல கிளைமேட் இருக்கு. சரி, ஓகே. அப்போ இதுல இருந்து நாங்கள் நிறைய காய்ச்சி கொள்ளலாம் வந்துட்டு நாங்கள் போவோம். நம்ம என்ன தேஸ்டின் போட்டு தாக்கு ஓகே பாதி இப்போ நாங்கள் வீட்டை இருந்து வளர்க்குறோம். நம்ம ஏன்னா விடிய பெட்ரோல் மாடிக்கல பள்ளிக்கூடம் இல்லை தானே அம்மா இருந்தாலும் வேணுண்டா. இது வந்து பார்த்து சொன்னால் தான் வந்து அந்த இருக்கிற வீட்டு பாதை மெயின் ரோடு அம்மா ஐயா உள்ள போய் ஓகே. இப்போ நாங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மெயினுக்கு வந்துடுங்க பல்லப்ப ரோடுன்னு இவ்வளோ தூரம் வந்து அதில் நின்று பார்த்தா இந்த சாருண்ட வீடு தெரியுதானே நீலக்கு ஆட்டோ கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கண்ணாடி பலன் இருக்கு அப்படின்னு ஆட்டோ கண்ணாடி பார்த்து காகங்கள் ஒன்று என்ன கலர் எத்தனை வயசுல ஆட்டோட போறீங்க? 16 வயசுல நான் கனவுல ஒரு கோடி நான் 3 வயசுல நான் ஆட்டோவில் ஆட்டேன். அதுக்கு என்ன சைன் பண்ணி தான் ஆட்டோ தானே கொஞ்சம் முட்டு போட்டாலும் பிரிஞ்சு செஞ்சலாம் நோக்கலாம். என்ன லேசி இது ரெண்டாவது ஒழுக்கமா உத்தரவு இல்லை 2 ஒழுங்கு என்ன லேசி ஆட்டோ லீஸ் முடிஞ்சுதானே. அப்போ நாங்களாம் செய்யணும் வாங்க அது முட்டு போட்டா உறைஞ்சி போட்டா. இந்த கோயில் எவ்வளோ அதில் காயப்படுகிற மாதிரி இல்லைன்னு இது இந்த கோயில் இந்த அங்கட அந்த மதுரை அங்கே மதுரையில் பார்த்து எல்லாம் போடும். இந்த கோயிலே தாண்டே போட்டிருந்தது. என்னது கோயில் அப்படி மதுல காய போடுறாங்க. ஒவ்வொரு மதுரையும் வந்து காய போட்டு கேட்கறதுக்கு ஒரு 7வது 5வது வந்துட்டு கூட்டி கொண்டு இருந்தவர் கூட்டில நோட்டு குப்பையை கொளுத்தி விட்டார். ஐயோ கோயில அப்படியே மதுளோட அப்படியே புள்ள எரிஞ்சு கறி போட்டு அது போய் பூவரசம் பழத்தில் மேலே தான் இடத்துல சொன்னா இதுல ஆத்தின குளோபல் நேசரி அது பக்கத்துல இல்லதானே காஞ்சி பட்ட காயோட இதுதான் இருக்கு பேப்பர் போட. உண்மையிலே இந்த ரோட்டால ஆட்டோ ஓடிக்கணும் ஒரு சரியான ஆசையாக கிடைக்குன்னா நிறைய நாட்களுக்கு வரணும். 2 மாதம் அங்கே வீடு பார்த்து உண்மையில வந்து நான் பெரிய மாவட்டத்தை வந்துட்டு போகிறது குறைவு. ஒருக்கா தானே போயிருக்கேன் இந்த 2 மாதம் இடைவெளியில் வந்துட்டு. அப்போ அதனால வந்துட்டு நான் போகிறதே இல்லை. ஊர் பக்கம் வந்து போகிறது 2 தான் வந்து போகிறேன். உண்மையிலே ஆசையாக நல்ல கிழமை தான் அஞ்சு பள்ளிக்கூடம் இது இது நாங்கள் படித்த நேசரி. நான் படித்த பள்ளிக்கூடம் அது ஆரம்பத்தில் 1வது படிக்காம பெரிய அதிசயம் என்னது போன மாதம் இந்த பூ வளர
இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து வீட்டை இந்த வாரத்துக்கு 3 நிமிஷம் தான் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். Oh 2 மாதம் வீட்டுக்குள்ளே வராதது அஞ்சல் எப்படி வரவேற்பு செய்யுது. ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடு பயந்து விட்டு லைட் போட்டப்படாது குப்பையை பார்த்துக்கிறது. ஓ அது இப்போ தான் கரண்ட் வந்துருக்கு போல ஏன்னா. ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த அண்ணா அந்த ஆசை கேட்ட மாதிரி வந்துட்டு வீடு வந்து வீடு வேலை வீட்டுலாம் வந்துட்டு அப்போ கண்ணாடி உடஞ்சிக்கோங்க வீட்டு இந்த பிள்ளைங்க கண்ணாடி போட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப டவுட் கேமரா எப்படி வந்துட்டேன்னு அவ்வளோ வட்டி விட்டாங்க அப்படி வாங்கிட்டேன். கேமரெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கேன் நான் வந்து ஆட்டின கொய்யா ஆட்டுக்குட்டின கொய்யா மேடம். அப்போ நானும் உண்மையிலே வந்துட்டு வீடு வாங்கி காட்டுறோம் அதை சொன்னால் அந்த அண்ணா வந்துட்டு விரும்பி முதலாவது கேட்டு வந்துட்டு எங்களை வீடை தான் அப்போ நாங்கள் இப்போ இந்த கொய்யா மரத்தை காட்டு காலகிட்டேன் கொய்யா மரத்தை வந்து இப்படி காட்டுவோம். வீட்டை வந்து நான் மெயினாக காட்டுவோம் வந்து இப்போ நான் கேமரா வீடியோ எடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதான் வந்துட்டு எங்களுடைய வீடு என்னம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்துட்டு முன் சைட் வந்து இது வந்து பின் பக்க சைட் வந்துட்டு இவையில் வந்துட்டு எதிர் சைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதான் வந்துட்டு வீட்டை வந்து கட்டப்பட்டுள்ள மதில் வந்து என்னப்பா இந்த மதிலெல்லாம்ப்பா செஞ்சேண்ணா மதில் வேலையெல்லாம் நீங்கள் இல்லை செஞ்சது. அப்பா உடம்பு சரியில்லை நேற்று வெயில் சுட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை வந்து பாங்க பிடிக்குன்னு சொல்லிட்டான். அவுட் கோல் வேலை வந்து இதாம தான் இந்த பாருங்க வீடு வந்து உண்மையில் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பெரிய கால் வீடு தான் வந்து இந்த 2 மாதம் வராது வந்து இப்போ தான் வந்து தெரியுதுண்ணா நிலைமை. இந்த இதுதான் வந்து தொட்டி வந்து பார்த்தீங்க சொன்னா இங்கே வாழை இல்லாத மாதிரி கிடக்குற கிடையே வந்து வாங்குவோம். ம் 2 மாதம் வரையில இங்கேன்னு தெரியும் சில இதெல்லாம் வராம நாளைக்கு வந்திருக்கா புள்ளெல்லாம் ஒருக்கா நாங்கள் உடல் வந்து இந்த ஐயா கூட்டி கொண்டு வந்து ஒரு புள்ளெல்லாம் விட்டு போனாங்க திரும்ப வந்திருக்கா க்ளீன் பண்ணி புள்ள. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்துட்டு அந்த எங்களுடைய கிச்சன் வந்துட்டு கிடிக்க பக்கம் வந்துட்டு இது பின் சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு வீட்டுண்ட பின் சைட் வந்துட்டு அப்போ இந்த பின் சைட் வந்து மட்டும் தான் பூசாமல் இருக்கிறேம்மா இந்த பின்ஸ். ஓ இது வந்து பார்த்தீங்க சொன்னால் முக்கியமான டாய்லெட். ஓ ஃபிட் வந்துட்டு 3 ஃபிட் வந்துட்டு இப்போ நாங்கள் உண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும் தானே இப்போ வராதனால வந்து தான் இப்படி புல்லெல்லாம் வந்துருக்கு. நாங்கள் நாளை தினம் வந்து எல்லாமே வந்து துப்புராக்கிறோம் ஏன்னா லைட்டாக பயமாக்கல புல்லு தானே. இந்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜன்னல்லேருந்து இந்த தகரம் வந்து ஏன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு ஒழுக்கொண்டு அதில் வந்த அடியெல்லாம் வந்து இந்த தென்னை சடாரெண்டு விழுந்து தகரம் இது சீட்டு கொஞ்சம் படித்து தண்ணி வந்தது. அப்போ அதனால் வந்துட்டு தகரம் வச்சு அடைச்சிருக்கு. ஓகே அப்போ அப்படி கேட்கல வந்துட்டு பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துறப்பு கொண்டையில் இதான் அவங்களுடைய வீட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு உங்கள் காலத்தில் வந்துட்டு நாங்கள் அதை இதை உள்ளுக்காக போட்டுக்கிட்டோமே. ரைட் ஜன்னல் வந்து சாத்தியாச்சு. ரைட் எல்லாமே வந்து சாத்தியாச்சு. ஓகே பார்த்து சொன்னால் இதில் தான் வந்துட்டு வீட்டுண்ட பின்பக்கம் நீங்களே வந்து பாருங்க. வீடு வாங்குவதற்கு இவ்வளோ இந்த ஜீவாவை எங்கேயா போன இவ்வளோ நாள் பாசுனா இவ்வளோ வந்து மாங்காண்டு வளர்ந்துட்டு வேண்டாமோ ஏன் பிடிக்கல இவ்வளவு பிடிக்கலையே போம ஏண்டா போம விட வேண்டா வடிவேருக்கு சட்டேன்னு ஆத்தி குடிங்க வடிவேருக்கு லட்சா சட்டேன்னு எல்லா மாதிரியும் போடணும் கால் முட்டையும் போடணும் கட்டையாகவும் போடணும் முடலை பேங்க ஆத்தி குடிங்க வெள்ளைக்கிழமை மாதிரி கிடாங்க ஆத்தி இருக்க ஆடி காட்டுங்க ஆத்தி என்னென்ன நேச்சரில் எக்ஸசைஸ் செய்கிறது
இப்படி வர மனமாட்டு செய்யும் ஃபாஸ்ட்டாக செஞ்சாரு அண்ணாக்கு மனமாட்டு எடுப்பாட்டு 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 எடுப்பாலாட்டி காட்டுங்க அது எக்ஸசைஸ் வேற என்ன ஆடி காட்டு டீச்சர் வேற பார்த்தீங்க சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து வீடெல்லாம் வந்து காட்டிவேன் இப்போ நான் கொஞ்சம் வேலை செஞ்சேன் அந்த வீடுக்கு அந்த அந்த முன் வாசல்லேக்கு அந்த அந்த கொடியெல்லாம் மலர்ந்துங்க அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிக்கி போட்டு வந்துட்டு முகமெல்லாம் வந்துட்டு உருகி போட்டு இந்த அதோட வளவு வந்திருக்கோம் துப்புரவு செய்யணும் அது நாளைக்கு இல்லை நாளைக்கு வருவோம் என்ன 2 மாசமா வேற இல்லை சரியான கஞ்சலாக கிடக்கு அதான் துப்புரவா அதான் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நான் வந்து இப்போ வீடெல்லாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வந்து அப்போ அதே வேலையில் வந்துட்டு உள்ளே காட்டுவோம்னு இருந்தேன்னா இப்போ உண்மையில வந்துட்டு நாங்கள் வந்து டைமும் கொஞ்சம் பிழைச்ச வழியில் வந்துட்டு அப்போ உள்ளே போகலாம் போட்டு அவன் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்த நேரத்தில் வந்து நான் வீட்டை வந்தோன்னா அந்த வீட்டு துறப்பை வந்து மறந்து விட்டு வந்துருப்பேன் இப்போ அதே சூழ்நிலை வந்துட்டு காட்டலாம் போயிட்டு அப்போ நீங்கள் அடுத்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வந்து நான் சுமன்மாமெல்லாம் வந்துட்டு காட்டியிருந்தேன் நாங்கள் அப்போ உண்மையிலே வந்துட்டு அந்த அண்ணாண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் வந்து காட்டியிருந்தேன் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு இப்போ வீடு வந்து சுவரண்டு இல்லை அவங்க வந்து கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னார் அப்போ அதே கட்டத்தில் வந்துட்டு நான் வந்து காட்டியிருந்தேன் வந்துட்டு அப்போ உண்மையிலே வந்துட்டு அந்த அண்ணாவாக இருந்தாலும் சரி தான் அடுத்த வேறு உறவுகளாக இருந்தாலும் சரி தான் வந்துட்டு யாருக்காச்சும் எங்களுடைய வீடு வேணும்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளாக இருந்தால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த மலிவு கொஞ்சம் மலிவாக கொடுப்போம் நம்ம ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் ஒன்று வச்சு எங்களுடைய வீடு வந்து கொடுப்போம் சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுனால வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் வச்ச முடிவு ஏன்னா அதான் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ஸில் வந்து எங்களுடைய வீடு தர போகிறோம் எங்களுடைய வீடியோ பார்க்க உறவுகளுக்கு நம்ம இது வந்து உண்மை கதை வாயால் இல்லை உண்மையில் வந்து சொல்கிறோம் எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்துட்டு எங்களுடைய இந்த வீடு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் விலையில் வந்துட்டு நாங்கள் தரப்போகிறோம் அதான் வந்துட்டு எங்களால் குறைக்கப்பட்ட விலையில் வந்துட்டு நாங்கள் தரப்போகிறோம் அந்த பரிசு வந்து யாருக்கு வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலாம் வந்துட்டு இன்னும் வந்து அடுத்த மழையும் வந்து வரப்போ இப்போ வந்த கையில் வந்துட்டு ஆத்திக்குட்டி அம்மா கேட்டுறத வந்துட்டு இங்கே குட்டிமா அம்மா தேத்தா வச்சுதா அம்மா தேத்தா வச்சுதா அம்மான்னு சொல்லி ஒரு ஆக்கினியா கிடக்கு இந்த செல்ல குட்டி இந்த மலையோட கதியால் போடுவோமே நம்ம பிள்ளைக்கு இந்த மலையோட என்ன இந்த மழை பெய்யும் தானே அப்போ வந்து பள்ளிக்கான கதியால் போட்டு விடுறேன் என்ன வேண்டாம தண்ணி ஊற்றோன்னா கதியால் போடுவோமே அண்ணாக்கு ஏபிசிடி சொல்லி காட்டும் தங்க குட்டி வண்டூத்தி சொல்லிடுவேன் வண்டூத்தி சொல்லுங்க கையை விட்டுட்டு அங்க அப்பா பார்த்து வாடி திரும்ப திரும்ப பத்து கனவுல சொல்லிட்டு தங்க கட்டி ஐயோ நல்ல கட்டிக்காரி வந்துட்டு ஆள் வந்து ஏபிசிடி எல்லாம் வந்துட்டு சும்மா தண்ணி போட சொல்லுவாள் வந்துட்டு இப்போ நல்லா வந்து படிக்கிறாங்க ஆசையான ஒரு குட்டி தங்கச்சி கடைக்குட்டி என்ன ஒரு கடைக்குட்டி வடிவண்டா வாடிதான் இந்த மலையோட வந்து நான் ஆளு கதையாக அடைக்கிறேன்னா ஆளுக்கு உள்ளங்க போயிடல கதையை வந்துண்ணே இல்லை அது விட்டு இப்போ டியூஷன் நேசரி போகிறோட கொஞ்சம் சரி அண்ணா வந்து பிள்ளைய வந்து கூப்பிட்டா நான் நேசரில் பிள்ளையன்னு வரையிலப்பா அண்ணா கூப்பிடக்குள்ள சொல்ல ஏன் வரையில ஆறு பிள்ளை நிற்க சொன்னது வக்கம் 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 வக்கமாண்டா வடுப்பன் சரி ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு டைம் ஆச்சு அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளுமே நம்ம உண்மையில வந்துட்டு அந்த அண்ணாவினுடைய ஆசைக்காண்டி வந்து நாங்கள் காட்டி நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து சொல்லலாம் மறுபடியும் வந்து இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் வந்துட்டு யாருக்காச்சும் பிடிச்சதுனா வந்துட்டு நீங்கள் எங்களுடைய யூடியூப்பில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொண்டைக்கு வந்து கால் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களால் வந்துட்டு அதுக்கேட்ட பதில் வந்து தர முடியும் வேணாம்மா ஓகே அப்போ அப்படி கொத்த வேலையில் எங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம் இங்கே வந்துட்டு வேலை செஞ்சது மழைக்கு வந்து சரியாக கலைக்குது வந்துட்டு அப்போ நாங்கள் வீட்டே வந்து நீ விளக்கிட்டு வந்து போக போகிறோம் ஓகே இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் கொஞ்சம்